கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெருகி வரும் தலாக்கும் உருகும் பெண்களும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இங்கு தரப்படுவதற்கு சில அடிப்படையான காரணங்கள் உண்டு. என்னவென்றால், மேலப்பாளையத்தை பொறுத்த மாத்திரத்திலே ஒரு நேரத்திலே தலாக் என்பது, விவாகரத்து என்பது மிக மிக அரிதாக நடைபெற்ற காலம் இருந்தது. ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை, பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று இருந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் சமீப காலத்திலே நீங்கள் பார்த்தால், தலாக் என்பது திருமணம் எந்த அளவிற்கு நாள்தோறும் அல்லது அதிகமாக நடைபெறுகிறதோ, அதேபோல இந்த தலாக்கும் இப்பொழுது அதிகமாக நடைபெறுவதை பார்க்கலாம். ஒரு நேரத்திலே விவாகரத்து என்பது, தலாக்கு என்பது இஸ்லாமியரிடத்திலே மிக மிக குறைவாகத்தான் இருந்தது. மேலை நாடுகளை சார்ந்தவர்கள்தான் அவர்களுடைய கலாச்சார சூழ்நிலையின் காரணமாக அவர்களிடத்திலே இந்த தலாக் அதிகமாக இருந்ததையெல்லாம் மேடை போட்டு பேசினோம். இஸ்லாமிய மக்களிடத்திலே, அல்லாஹ்வை, ரசூலை ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலே இந்த தலாக் என்பது மிக மிக குறைவு. அது குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றினால்தான் இவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டது என்றெல்லாம் பேசினோம். குர்ஆனையும் சுன்னாவையும் இஸ்லாத்தையும் புறக்கணித்து வாழ்ந்ததின் காரணத்தினால் மேலே நாடுகளிலே அதிகமாக தலாக்குகள் ஏற்படுகிறது. காரணம் இல்லாமல் சர்வசாதாரணமாக ஒரு ஆண் அவனுடைய மனைவியை தலாக்கு விடுகிறான் என்றெல்லாம் பேசினோம். அவருடைய கொள்கைகள், கலாச்சாரங்கள், சித்தாந்தங்கள் இவைகளெல்லாம் சரியில்லை என்றெல்லாம் பேசினோம். ஆனால் இன்றைக்கு இது ஏதோ மேலப்பாளையம் என்னவோ அமெரிக்கா போன்றும், இங்கு வாழுகின்ற மக்கள் எல்லாம் அமெரிக்காவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றது போன்றும் இங்கு உள்ள நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இப்பொழுது தலாக்கு சொல்வதற்கு ஒரு காரணம் அது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னால் இதனுடைய விபரீதங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சமீபத்திலே எங்களுடைய ஜமாத்திற்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? பெண் வீட்டிலே இருந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆண் தலாக்கு விட்டுட்டாரு, என்ன விவகாரம் அப்படின்னு கேட்கும்போது, வேறொரு பிள்ளையை கூட்டிட்டு ஓடிட்டாரு, அதனால இந்த பிள்ளை வேண்டாம், அதனால தலாக்கு விடுறோம். விவகாரம் எங்க போயிருக்குன்னு வழங்குதா? ஒரு நேரத்தில் தலாக் அப்படின்னு சொன்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில கடுமையான சண்டை இருக்கும், தீர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கும். ஜமாத்துகள், அங்குள்ள ஜமாத்து, எல்லா ஜமாத்தையும் சேர்ந்து அதை சேர்த்து வைக்கிறதுக்கு பல காலங்களில் முயற்சி பண்ணியிருப்பாங்க. வேற வழியே இல்லாத நேரத்தில் தான் தலாக்கு என்று அன்றைக்கு வரும். அதனாலதான் பல வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஊர்ல ஒரு தலாக்கு இருக்கும், சில வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஊர்ல தலாக்கு இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. அப்ப எவ்வளவு மோசமா இருக்குன்னு விளங்குதா? இந்த தலாக்கு என்றால் என்ன? அது ஏன் விடணும்? என்ன, எந்த காரணத்தினால விடணும்? எவ்வளவு பெரிய அந்த தலாக்கு விடுவதற்கு முன்னால் என்னென்ன வழிமுறைகளை இஸ்லாம் பின்பற்ற சொல்கிறது? இத மாதிரி எந்த இஸ்லாமிய சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படாமலே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு
மேலப்பாளையத்தில் குறிப்பா நம்ம வட்டாரங்களை இஸ்லாமிய ஜமாத்துகள்ல இவ்வளவு அரிதாக மோசமா இருக்குது தலாக். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தலாக், கோர்ட்டுக்கு போனாலும் தலாக், ஜமாத் விவகாரம் வந்தாலும் தலாக். அதனால போலீஸ் துறையே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை நீங்க கொஞ்சம் தீர்த்து வைங்க, வேற வேற பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, இந்த பிரச்சனையாவது நீங்க கொஞ்சம் ஜமாத்தா இருந்த அந்த பிரச்சனை தீர்த்து வைங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மேலப்பாளையம் அவ்வளவு மோசமா போய் நிற்குது. சகோதரர்களே, இந்த தலாக் எப்படியெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது, எப்படியெல்லாம் தலாக்கை விடுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த தலாக்கை பற்றி என்ன சொல்கிறது, தலாக்கை விடுவதற்கு முன்னால் என்ன வழிமுறைகளை இஸ்லாம் கடைபிடிக்க சொல்லுகிறது, இதை முதல்ல தெரிந்துவிட்டு அதுக்கு பின்னால இந்த ஆலிம்கள் இந்த தலாக்குக்கு எப்படியெல்லாம் வக்காலத்து வாங்குறாங்க, ஏன் இந்த தலாக் இவ்வளவு பெருகிறதுக்கு என்ன காரணம் என்பதை அடுத்த விஷயமாக சொல்லுகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு கணவனை ஒரு மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால், அல்லது ஒரு மனைவியை கணவனுக்கு பிடிக்கவில்லை என்றால், அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்து பிரிந்து கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் தலாக். அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவன் ஏதாவது ஒரு காரணத்தின பிடிக்கல, பிரிந்து கொள்ளலாம். இந்த பிரிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தலாக்கு செய்வதற்கு முன்னர் சில வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. சூரத்து நிசா என்று சொல்லப்படுகின்ற 4வது அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்களுடைய மனைவிமாருடைய விஷயத்திலே, நீங்கள் திருமணம் செய்த அந்த பெண்களுடைய விஷயத்திலே ஏதாவது பிணக்குகள் ஏற்படும் என்று நீங்கள் கருதினால், கல்யாணம் பண்ணிட்டீங்க, குடும்ப வாழ்க்கை நீங்க நடத்துறீங்க, குடும்ப வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? குடும்பம் என்றால் பிரச்சனை வராத ஒரு குடும்பம் இருக்குமா? சில வழிமுறைகள் இருக்குது. அது அல்லாஹ் இங்க சொல்றான், இந்த குடும்பம் என்றால் பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தால் தலாக்கு தான் தீர்வு அல்ல, அதற்கு முன்னால் சில வழிமுறைகளை நீங்கள் கடைபிடியுங்கள். என்ன வழிமுறை? முதல் வழிமுறை அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதுஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். உன் கீழே தான் அந்த பெண் இருக்கிறார். இதையும் அந்த ஆயத்துடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅத். அல்லாஹ் சொல்கிறான், ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் தான். ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த தகுதி அந்த ஆணுக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த அல்லாஹ் தான் அதனுடைய தொடரிலே சொல்லுகிறான், உனக்கு அதிகாரம் இருக்குது என்பதனால், உனக்கு பலம் சக்தி இருக்குது என்பதனால், உனக்கு கீழ் வாழுகின்ற அந்த பெண்ணை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்ட அந்த காரணத்தினால் உடனே தூக்கி எறிந்து விடாதே. பிரச்சனை வருகிறதா, ஃபைதுஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீ உபதேசம் செய். உன் கீழே இருக்கக்கூடிய, உன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய, உன்னுடைய செலவினங்களிலே வாழக்கூடிய, எல்லா விஷயத்திற்கும் உன்னை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணை இவ்வளவு பலகீனமானவதான். நீ வீட்டை விட்டு வெளியேற்றினால் அவளுக்கு இன்னொரு வீடு கிடைப்பது மிக கஷ்டம்தான். உன்னுடைய கஸ்டடியை விட்டு அவள் வேற எங்கேயாவது சென்றால் அவளுக்கு ஆதரவு கிடைப்பது மிக கஷ்டம்தான். உன்னை நாடித்தான், உன்னை நீ தான் கெதி என்றுதான் வந்திருக்கிறார். உன் கையில எல்லா அதிகாரம் இருக்குது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எடுத்த உடனே தலாக் தலாக்குன்னு ஊட்ட விட்டு வெளியே பத்திராத. ஃபைதுஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீ உபதேசம் பண்ணு. சகோதரர்களே, இந்த நடைமுறை இன்றைக்கு தலாக்கு நடக்குது. தலாக்கு எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த தலாக்கு நடக்கக்கூடிய அந்த வீடுகளிலே அல்லது அந்த ஜமாத்துகளிலே இந்த ஆயத்து இன்னைக்கு பின்பற்றப்படுகிறதா அல்லது புறக்கணிக்கப்படுகிறதா? முதல்ல கூப்பிட்டு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையா? முதல்ல உன் பொண்டாட்ட உபதேசம் பண்ணியா? என்னென்ன பிரச்சனை? ரெண்டு பேர்களுக்கு மத்தியில என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ரெண்டு பேரும் புரிந்து வாழுகிறீர்களா? ரெண்டு பேரும் ஒரு மனநிலையில இருக்கிறீங்களா? அந்த பிரச்சனை பற்றி ரெண்டு பேரும் எப்படி பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று மாறி மாறி பேசிக்கிட்டீங்களா? இது எதுவுமே கிடையாது, உபதேசம் கிடையாது.
அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. நீ உபதேசம் பண்ணு. உன் மனைவிக்கு உனக்கு மத்தியில பிரச்சனையா? முதல்ல உபதேசம். குர்ஆன் ஆயத்தை சொல்லு, ஹதீஸ சொல்லு, நடைமுறை விவகாரங்களை சொல்லு. நீ இங்க இருந்து போன உன்னுடைய எதிர்கால வாழ்வு என்ன அதை சொல்லு. நாம 2 பேரும் பிரிஞ்சா இந்த குழந்தையுடைய நிலை என்ன அதை சொல்லு. இந்த குழந்தைகளை பார்த்தாலேயே அவன் தலா கூட மாட்டான். இங்க என்ன நடக்கு தெரியுமா? ஒரு கணவனோடு மனைவியோடு வாழுகிறான், 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தவுடைய அடையாளம் பிள்ளைகளும் பிறக்குது. அந்த பிள்ளைக்கு முன்னாலேயே கணவன் மனைவி சண்டை, தலாக். நாளைக்கு அந்த பிள்ளையுடைய நிலை என்ன? யாரிடத்தில் பிச்சை எடுக்காதா? எங்கேயாவது அனாதையாக செல்லாதா? அந்த குழந்தைக்கு படிப்பு கிடைக்குமா? அந்த குழந்தைக்கு எதிர்கால வாழ்வு என்ன? அந்த குழந்தையுடைய இனிமேல் அந்த பிள்ளைய யார் எடுத்து வளர்ப்பா? யாரு யோசிக்கிறதா? இல்ல, உடனே எடுத்தேன் தலாக் போ, இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தையை பற்றி சொல்லலாம், ஆயத்துக்களை மறுமையை பற்றி எடுத்து சொல்லலாம். இவ்வளவு சொல்லுகிறான் அல்ல. அதுக்கு அடுத்து இந்த உபதேசம் பண்ணுங்க. இந்த உபதேசத்தில் அந்த பெண் திருந்தவில்லை என்றால் அடுத்து இன்னொரு வழி. என்ன வழி? தலாக் அல்ல. அப்ப அடுத்து இன்னொரு வழியை சொல்லுகிறான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜி, படுக்கையை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மீடியா வேல்டின் புதிய வெளியீடுகள். சகோதரர் பி ஜைனுலாபுதீன் ஆற்றிய உரைகள், கற்றப்பின் நிற்க, அதற்கு தக, இப்ராஹிம் நபியின் தியாக வரலாறு, பெருநாள் தொழுகை மற்றும் குர்பானியின் சட்டங்கள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், புதுவை மாநிலம், பிஜேயின் கேள்வி நேரம். சகோதரர் எஸ்.எம். பாக்கர் ஆற்றிய உரைகள், டிஎன்டிஜே சமுதாயத்தை ஒன்றுபடுத்தியதா பிளவுபடுத்தியதா, இடஒதுக்கீடு யாரால், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன், இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள், கொள்கையில் உறுதி. சம்சுலுல்லா ரஹ்மானி ஆற்றிய உரைகள், மறுமை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன், இறையச்சமும் தூய்மையான எண்ணமும், எம்.எஸ். சுலைமான். இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கை, எம்.ஐ. சுலைமான். ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் நபி, கே.எஸ். அப்துல் ரஹ்மான் பிரதோசி. சகோதரர் அல்தாபி ஆற்றிய உரைகள், பாதிக்கப்பட்டோர், தொழுகையை தோழமையாக்குவோம். அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள், அபிவிருத்தி தரும் சம்பாத்தியம், இனிய இஸ்லாத்தை இனிதே எடுத்துரைப்போம், சிந்தனை செய்மனமே மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல் 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 25270006. இமெயில் mediaval@gmail.com. உன் மனைவி உனக்கு கட்டுப்படலையா? உன் மனைவி உனக்கு உன் பேச்ச கேட்கலையா? அதனால குடும்பத்தில் பிரச்சனையா? தலாக்கு தான் ஆயுதம் என்று நீ நினைக்காத. முதல்ல உபதேசம் பண்ணு. அதை கேட்கவில்லை என்றால் படுக்கை விட்டு ஒதுக்கி வை. எந்த பெண்ணு தாங்குவா? எந்த பெண்ணும் ரோஷம் உள்ள, மானம் உள்ள கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த பெண்ணா இருந்தாலும் இந்த ஓரம் கட்டுவதை அவளால் விரும்பவே மாட்டார். எப்படியாவது கணவனோடு சேரணும் அப்படின்பா. அப்படி நீ செய்யி. கொஞ்ச நாளைக்கு நீ வேற நான் வேற, படுக்கையில பிரிச்சு வை, நீ வேற நான் வேற என்று சொல்லு அப்படிங்கிற அல்ல. இது 2வது வழி. முதல் வழி உபதேசம் பண்ணணும்,
இரண்டாவது வழி, அந்த பெண்ணை படுக்கறையில இருந்து பிரிச்சு வை. இதுக்கும் கட்டுப்படலையா? மூணாவது இன்னொரு வழி இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வதுரிபூஹுன்ன, அந்த பெண்களை நீங்க அடிங்க. அடிங்கன்னா நல்ல கம்பத்திக்கிட்டு போய் போலீஸ்காரன் லட்சியத்திட்டு போய் அடின்னு அர்த்தமா? வேற இடங்கள்ல ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அழகா விளக்க சொல்றாங்க. காயம் ஏற்படாத விதத்துல அடினோன்னு வெண்ட கழட்ட கூடாது, எலும்ப நொறுக்கவும் கூடாது. அடி அடிக்கன்னா என்ன? பயம் வரணும். கம்பத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கணும், கம்பம் அவன் மேல படக்கூடாது. ஆனா பட்டா எவ்வளவு வேதனைப்படுவாளோ அவ்வளவு வேதனை ஏற்படும். நீ கம்ப தூக்கக்கூடிய அந்த வீரம் இருக்குதா இல்லையா? நான் அவனை அடிச்சு போடுவேன் அப்படின்னு பீடி தட்டிக்கு பின்னால போய் ஒளியக்கூடாது. அடிச்சு போடுவேன்னு கம்ப தூக்குனால் அந்த வீரமும் உன்னுடைய அந்த ஆண் மகன் என்ற அந்த தன்மையும் அப்படியே கொதிக்கணும். இங்க எங்க கொதிக்க போகுது? ஏன்னா ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பானே, 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பானே. இவன் கம்ப தூக்குறான்னு வைங்க, அவன் இன்னொரு ஆயுதத்தை தூக்குவா. என்னது? துப்பாக்கியா? மரியாதையா 1.5 லட்சம் ரூபாய் கிளவி. என்னதான் கம்ப தூக்குற? யார்கிட்ட கம்ப தூக்குற? வாங்கினிய 1.5 லட்சம் ரூபாய், நல்ல சாப்பாடு வாங்கினிய, அது எல்லாத்தையும் வை. அதனால இவனால தூக்க முடியல. ஏன் உபதேசம் பண்ண முடியல? அந்த பெண் இடத்தில் உபதேசம் பண்ணா திருந்து வாழுன்னு அல்லாஹ் சொல்றானே, இவனால் ஏன் உபதேசம் பண்ண முடியலன்னா அடிப்படையில் தாராரு. கல்யாணம் பண்ணும் போது லட்சமா வாங்கினது, சாப்பாடு வாங்கினது, மறுபடி சாப்பாடு வாங்கினது, பசியார போய் எல்லாரும் ஒட்டுமொத்தமா போய் அந்த பொண்ணு வீட்டையே அறுத்து கரவாக்குனது, இவ்வளவு காரணம் அறுத்தினால இவன் பேசுகின்ற அந்த பேச்சு எடுபடாம போகுது. இவன் கம்ப தூக்குனாலும் என்ன கம்ப தூக்குற என்ன, அந்த பெண்ணு அவ கம்ப தூக்கக்கூடிய அளவுக்கு ஆனது காரணம் அது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விதம் என்னன்னா, உபதேசம் செய்யி, அது இல்லையா, அதுக்கு கட்டுப்படலையா, அடுத்தபடியாக அந்த பெண்ணை படுக்கறையிலிருந்து ஒதுக்கி, அதுக்கும் கட்டுப்படலையா, காயம் ஏற்படாத விதத்துல நீ அடி. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, நீ உன் மனைவியை நீ அடிப்பதா இருந்தால் பப்ளிக்ல 4 பேருக்கு முன்னால வச்சு அடிக்காத, 4 பேருக்கு முன்னால வச்சு நீ அடிக்காத. அதே போல முகத்தில் நீ அடிக்காத. இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறாங்க. ஏன்னா பொம்பளை அடிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுனால வச்சு விளாச சோடாம பாரு அப்படின்னு தப்பா விளங்கிட கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை தப்பா விளங்கிட கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெண்களை அடிக்கலாம் என்று சொல்றது இந்த இடத்துல மாப்பிளைக்கு கட்டுப்படாம திமிர்த்தனமாக நடக்கின்ற அந்த நேரத்தில் இந்த வழிமுறைகளை கடைபிடிக்க சொல்லுகிறது. சும்மா நல்லா இருக்கும் போது பீடி சுத்தாம இருந்ததுனால, ஏதாவது வீட்டுல ஏதாவது ஒரு நாளைக்கு சாப்பாடு சரியா ஆக்காதனால என்ன அடின்னு சொல்லல. இத மாதிரி விவகாரம் வெடிக்கின்ற பொழுது, பிரச்சனைகள் தலாக் வரையும் போகிற போது நீ லேசாடி அப்படிங்கிறான். அப்ப இந்த 3ஐயும் கடைபிடிக்கும். இந்த 3மா அதுக்கு அடுத்து அதே சூறாவுல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வயின் ஹிஃப்தும் ஷிகாக பைனியுமா, உபதேசம் பண்ணி பாக்குறீங்க, அடுத்து படுக்கையறையை விட்டு ஒதுக்கி வைக்கிறீங்க, அடிச்சும் பாத்தீங்க, 3லையும் திருந்தலனா அப்பவும் தலாக்கா இல்ல. அல்லாஹ் இன்னொரு வழியை சொல்றான். என்ன சொல்றான்? இந்த 2 பேர்களுக்கு மத்தியில இந்த 3 வழிகளையும் கடைபிடித்ததற்கு பின்னாலையும் பிரியத்தான் வேணும், சேர்ந்து வாழவே முடியாது என்ற நிலை ஏற்படும் என்றால், ஃபபாசு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா. அல்லாஹ் சொல்றான், அந்த பெண் குடும்பத்தை சார்ந்த ஒருவரையும், அந்த ஆண் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரையும், 2 பேரையும் தீர்ப்பாளியாக நீதிபதியாக நீங்க ஏற்படுத்துங்க. பெண் தரப்பில் இருந்து ஒரு ஆள் வரணும், ஆண் தரப்பில் இருந்து ஒரு ஆள் வரணும். 2 பேரையும் வைத்து நீங்கள் நீதிபதியாக ஏற்படுத்தி சமாதானம் ஏற்படுத்துங்க. அல்லாஹ் சொல்றான், யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிக்குல்லாஹு பைனஹுமா. இந்த பெண் தரப்பில் இருந்து ஒரு ஆள் வரணும், ஆண் தரப்பில் இருந்து ஒரு ஆள் வந்து அந்த 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்ட அந்த 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அல்லாஹ் நாடினால் அந்த இருவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறான். 1 2 தலாக்குங்கிற சாதாரண ஒரு மேட்டா எடுத்தோடனே தலாக் சொல்லலாமா? அல்லாஹ் எவ்வளவு வழிமுறை சொல்றான்னு பாருங்க. இந்த 4 வழிமுறைகளை கடைபிடிக்கணும். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த தலாக்கு நீங்க எடுத்து பாருங்க, தலாக்கு சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த இந்த 4 நடைமுறைகள் ஒரு துளி அளவு கூட கடைபிடிக்கப்படல. அதனால இவ்வளவு பெருகுது.
இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. தலாக் தலாக்குன்ட்டு எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்றதுக்கு இதுதான் காரணம். இத பின்பற்றாம இருந்ததுனாலதான் இவ்வளவு மார்க்கம் என்பது இவ்வளவு கீழ்த்தரமாக ஆக்கப்பட்டுச்சு. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் இவ்வளவும் கடைபிடிக்கணும். இதுக்கு மேலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். இதை நீ தெரிஞ்சுக்கங்கறாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் ஹலாலாக ஆக்கிய விஷயங்களையே மிக 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 கோபமான விஷயம் தலாக் தான். எத்தனையோ விஷயத்தை அல்லாஹ் ஹலால் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் கூடும், இதெல்லாம் கூடும் தான், இதெல்லாம் செய், உனக்கு ஆகுமானது அப்படிங்கிறான். ஆகுமான ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி வைத்த விஷயங்களையே மிக 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 கோபமான விஷயம் தெரியுமா? தலாக். தலாக்கு சொல்வது அவ்வளவு கோபமானது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று அல்ல. ஆகுமாக ஆக்கி வச்சிருக்கிறான், ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அர்த்தம் இல்ல, அல்லாஹ் அதை வெறுக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சமா? இதெல்லாம் தெரிந்தால் இந்த தலாக் இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்குமா? இவ்வளவு கடமை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலாக்குடைய விவகாரங்களை எப்படி எல்லாம் அணுகுறாங்க நீங்க பாருங்க. ஒரு ஆண் நபி இடத்தில் வருகிறார். முஸ்லிம்ல புகார்ல இந்த செய்தி வருது. வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெண், நான் கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, அந்த பெண்ணிடத்தில் நான் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவள் ஒத்து வர மாட்டேங்கிறார். என் மனைவியோடு கூடுதலா இருக்கணும் நான் விரும்புறேன். அல்லது எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுது, அவ்வளவுதான். நான் தலாக் கூட போறேன். ரசூலுல்லாஹ்ட்ட அவர் வந்து சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தல்லிக்ஹா, வேண்டாம், அந்த பெண்ணை உடனே நீ தலாக் கூடாத, நீ அந்த பெண்ணுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை அப்ப படிச்சு காட்டுறாங்க. எந்த ஆயத்தை? இப்ப அல்லாஹ் சூரத்து நிசால சொன்னதாக நான் சொன்னேன். தலாக் விடுவதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு நீ உபதேசம் பண்ணு, அந்த பெண்ணை படுக்கறையில் இருந்து ஒதுக்கி வை, அந்த பெண்ணை நீ லேசாடி, அந்த பெண்ணு தரப்பிலிருந்து ஒரு ஆணும் ஒருவரும், ஆண் தரப்பிலிருந்து ஒருவரும், ரெண்டு பேரும் போய் அந்த கணவன் மனைவி இடத்துல பேசணும், அவர்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த ஆயத்தை அப்பதான் இறங்குச்சு. இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி அந்த நபி தோழர்ட்ட சொல்றாரு, இதுக்கெல்லாமப்பா நீ தலாக் பண்ணணும், இதுக்கெல்லாமா நீ தலாக் பண்ண, சின்ன சின்ன விஷயம் தானே, இதுக்கெல்லாம் தலாக் விட்டா சரி வருமா அப்படின்னு சொல்லி தலாக்கு விட வந்தவரை நபி அவர்கள் திருப்பி அனுப்புறாங்க. ஏன்? அதாவது அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தகுந்த ஒரு செயல், அனுமதிக்கப்பட்ட விஷயங்களையே அல்லாஹ் கோபம் அடைகின்ற ஒரு செயல். ரொம்ப யோசிச்சு நிதானமா இனிமேல் வாழவே முடியாது, வாழ்ந்தா சாவணும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656908. அந்த நிலையில வந்து ஒரு வேண்டா வெறுப்பா செய்வோமா இல்லையா? அப்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் தலாக்கை தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஏதோ வீட்டில் நடக்கூடிய பிரச்சனை அதுக்கெல்லாம் தலாக்கு என்பது இன்னைக்கு இல்லை. இப்ப இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தலாக். தலாக்கு விடுவதற்கு முன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். இந்த நேரத்தில் இப்பொழுது தலாக் எப்படி எல்லாம் நடக்குது தெரியுமா? அதுதான் இப்ப மிக முக்கியமான விஷயம். இதுவரை நான் சொன்னது மார்க்கத்தில் தலாக்கு விடுவதற்கு முன்னால் என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது அதை சொன்னேன். அதுக்கு பின்னால்தான் தலாக். நடைமுறையில் இன்னைக்கு எப்படி தலாக் இருக்கு தெரியுமா? நடைமுறையில் இப்போ ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. என் வீட்டுல ஒரு குமர் இருக்குது. உடனே என்ன செய்யறதுன்னா, அந்த கணவன் மனைவிட்ட அல்லது அந்த கணவனுடைய உம்மாட்ட போய், இந்த பிள்ளையை அம்மா நீ வச்சிருக்கிற, பீடி சுத்துதா, உனக்கு ஏதாவது தருதா, நான் என் பிள்ளைய தாரேன், என் பிள்ளைய தந்தா நான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்,
உன் மகனை அந்த பிள்ளைய ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய அந்த பிள்ளைய தலாக் கூட சொல்லு. இப்படியே மேலப்படத்து நடக்கும். இது நாங்க கற்பனையில சொல்லல, நடக்கின்ற விஷயம். கண்ணீர் வடிக்கணும். போய் நல்ல வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல போய் அந்த பிள்ளைய தலாக் கூட சொல்லு. என் பிள்ளைய நான் கட்டி தரேன், உனக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணுமோ அதை நான் தரேன். அப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டுல கேட்கிறாங்க. அப்படி என்றால் இப்ப தலாக் கூட்டா அந்த பிள்ளைய தலாக் கொடுக்கும்போது ஏதாவது கொடுக்கணுமே. அதுக்கு என்கிட்ட காசு எங்க இருக்குது, அதுக்கு சேர்த்து நான் வராசனை தரேன். அந்த பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா, நான் 2 லட்சம் ரூபாய் தரேன். அந்த பிள்ளைய தீர்த்து விடுவதற்கு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா, என் மகனை கட்டுவதற்கு இன்னொரு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். நடக்குதா? அப்படியே நடக்குது. மேலப்பாளையத்தில் இத மாதிரி தலாக்கு நடக்குது. தாய்மார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியை நீங்க கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஐயுமா இம்ராத்தின் சாலத் தலாகா ஃபீ கைரி மா பாஸின், எந்த பெண்ணாவது இன்னொரு பெண்ணை தலாக்கு விட வேண்டும் என்று கேட்டால், நல்ல வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் அந்த பெண்ணை நீ தலாக்கு விடு என்று கேட்டால், ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா, அவளுக்கு சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்வது ஹராம். சொர்க்கத்துக்கே போக முடியாது. நீ போய் கெடுக்கிறிய, நல்லா வாழக்கூடிய அந்த குடும்பத்தில் போய் குட்டையை போட்டு குழப்புறிய, அந்த பொண்ணை பத்தி வாழுகின்ற அந்த பெண்ணை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவளை தலாக்கு விட வைக்கிறிய. உன் புள்ள வாழணும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய கொடுமைகளை நீ செய்ய. இவ்வளவு கொடுமையை நீ செய்தால் அவனுடைய நிலை என்ன தெரியுமா? மறுமையில உனக்கு நரகம், சொர்க்கம் ஹராம். இது நான் சொன்ன செய்தி அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புகாரில இன்னொரு செய்தி வருகிறது, லா தஸ்அலுல் மர்அத தலாக உக்திஹா, எந்த பெண்மணியும் இன்னொரு பெண்ணுடைய வாழ்வை, அவளுடைய வாழ்வை கெடுக்கவே வேண்டாம். அவளுக்கு இவள் உட்கார்ந்து தலாக் கூடு தலாக் கூடு என்று சொல்ல வேண்டாம். எதற்காக? லி தக்ஃபா மாஃபி மாஃபில் இனாயிஹா, தன்னுடைய வயிறு வளரணுங்கிறதுக்காக, தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அதான் நடக்குது. தாம்புள்ள கொமலா இருக்குதா, தாம்புள்ள வீட்டுல வாழா வெட்டியா இருக்குதா, அந்த புள்ள வாழணுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஆளுடைய வாழ்க்கையில போய் மண்ணாளி போடுறாங்களே. இப்படி நீ நினைச்சா இது ஹராம். இது நபி அவர்கள் தடுத்தது. இந்த தடை செய்யப்பட்ட இந்த விஷயத்தை நீ மீண்டும் செய்தால் மறுமையில உனக்கு நரகம், சொர்க்கத்தினுடைய அந்த வாடையை நீ நுகர மாட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. இதெல்லாம் தெரியுமா? நீ போய் கேட்கிறமே, சர்வசாதாரணமா அந்த வீட்டுல போய் உன் பிள்ளைய தலாக் கூட, உன் மருமகளை தலாக் கூட சொல்லு அப்படி நிர்பந்தப்படுத்துறமே. இதற்கு ஜமாத் உடந்தை, அந்த மாப்பிள்ளை உடந்த, அந்த பொண்ணு மாத்திரம் கதறி அழுகுறா. இன்னைக்கு எத்தனை சம்பவங்கள் மேலப்பாளையத்தில் ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்லாம தலாக்கு விடுகின்ற காட்சிகள் இன்றைக்கு மேலப்பாளையத்தில் அநியாயமா நடக்குது. அல்லாஹ்வுடைய அச்சமோ, மறுமையை பற்றி உள்ள அந்த பயமோ, மறுமையில் அல்லாஹ் நரகத்தை தந்து விடுவான என்ற அந்த மாதிரி ஒரு சின்ன கவலை கிடையாது. இதற்கெல்லாம் என்ன காரணம் நீ நினைக்கிறீங்க? இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதை பேச வேண்டிய ஜமாத்தார்கள் இதை வாய் மூடி மௌனமா இருக்கிறதா காரணம். தலாக் விவகாரம் முதல்ல அந்த ஜமாத்துக்கு தான் போகுது, எங்கள்கிட்ட வர்றதில்லை. எந்த ஜமாத்தை எங்கள்கிட்ட வந்து இது, அதாவது தௌஹீத் ஜமாத்துல தலாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான். எங்களுடைய ஜமாத்துல இங்கேயும் கல்யாணமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகிக்கொண்டுதான் இருக்குது. ஆனால் இங்க தலாக்கு என்பது ரொம்ப ரொம்ப அரிது. நாங்க 8 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு தலாக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகத்துல. ஆனால் மற்ற சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்களுடைய தலாக்கு டெய்லி வருது, மாசத்துக்கு ஒன்னாவது வந்துட்டே இருக்குது. அப்ப முதல்ல இந்த தலாக்கு யார்கிட்ட போகுது? அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கிட்ட தான் போகுது. முதல்ல அங்கதான் போகுது. அங்க போனா இந்த குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி, ஹதீஸ்களை சொல்லி, இதனுடைய நன்மை தீமைகளை எடுத்து சொல்லி அவங்கள சரியான வழி கொண்டு வரணும்ல. இல்ல, முதல்ல என்ன செய்யறதுன்னா தலாக் பேசிடுவோம். நீ எவ்வளவு கொடுத்த, எவ்வளவு வாங்கின, கொடுக்க முடியும், எல்லாம் போட்டணும். அங்க பிரச்சனை அது முடியாத நிலையில தான் எங்கள்கிட்ட வருது.
அங்கேயே சில காரியங்கள் முடிந்து போகுது. ஆனா வரும்போது இந்த ஜமாத் தலைவர்கள், அதற்கு அந்த பள்ளிவாசலுடைய இமாம்கள் இந்த ஆயத்தை ஹதீஸ் எல்லாம் சொல்லி அதுக்கு உண்டான விவகாரத்தை அவருடைய விளக்கத்தை சொல்லி இருந்தா இன்னைக்கு திருந்துமா திருந்தாதா? ஆலிம்சாவே தலாக் கூறான்னு சொன்னா அது எப்படி நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு குடும்பம் நடக்குது. அதனால இந்த தலாக்கு பெருகுவதற்கு முதல் அடிப்படை காரணமே இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாதது. இன்னொரு காரணம், இந்த தலாக்குடைய நன்மை தீமைகளை பற்றி, அதனுடைய யதார்த்த நிலையை பற்றி இந்த ஆலிம்களும் ஜமாத்தார்களும் சொல்லாதான் இவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு காரணம். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, தலாக் எப்படி உருவாக தெரியுமில்ல? இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி கூடிடுச்சு அப்படிங்கிறதுனால போன்ல அங்க இருந்து துபாயில இருந்து உன் பொண்டாட்டிய தலாக் கூட்ட தலாக் 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 முடிஞ்சு வச்சு. அல்லது என்ன செய்யறது, ஒரு தபால், என்னது, என் மனைவியை நான் தலாக்கு விட்டு விட்டேன், தலாக் 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 அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பிடுறது. என்னப்பா நடந்துச்சு தெரியல. அந்த பொண்ணு, ஒரு பெண்ணு வந்து எங்கள்கிட்ட கதறாங்க, என் மாப்பிள்ளைய என் முன்னால வச்சு தலாக்குன்னு சொல்ல சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன் என் மாப்பிள்ளை சொல்ல மாட்டார்? வெளிநாட்டுல இருக்கிறாரு மாப்பிள்ளை, வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு, பொண்ணு இங்க இருக்குது. அப்ப தபால்ல வருது தலாக் விட்டுட்டேன்னு. கொடுமை என்ன தெரியுமா? இந்த பிள்ளை இங்க கதற, அங்க இருக்கக்கூடிய தலாக் சொல்லி லட்டு எழுத, இந்த ஜமாத் அதை அங்கீகரிச்சு தலாக் விட்டுட்டாங்க. எவ்வளவு கொடுமை! அதற்கு நம்ம மேலப்பாளையத்தில் உள்ள உஸ்மானியா அரபிக் கல்லூரி ஃபத்வாவும் கொடுத்திருக்கோம். நாங்க சும்மா சொல்லல, ஆதாரத்தோட பேசுவோம். எதுக்கு எடுத்தாலும் நாங்க வாய் வழியில பேசிட்டு போறது இல்ல, எதையும் ஆதாரம் தான். என்னப்பா விவகாரம்? ஒரு ஃபத்வா கொடுக்கிறதா இருந்தால் அந்த கணவன் மனைவியுடைய விவகாரத்தை ஆராய வேண்டாமா? அவங்களுக்கு மத்தியில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க வேண்டாமா? ஆனா குறைஞ்சபட்சம் அவங்கள கூப்பிட்டு பேசலாமே. ஃபத்வா கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன ஃபத்வா? அதாவது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்கிறாங்க, என் மகன் இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து தபால் எழுதியிருக்கிறார், தலாக்கு விட்டு தபால் எழுதியிருக்கிறார், இந்த தலாக்கு செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. விவாகரத்து தலாக்கு செய்வதற்கான முறையான வார்த்தைகளை எழுதும் போது விவாகரத்தை நியத் செய்ய வேண்டும். எழுதுறாங்க ஃபத்வா. இது விளங்கலனா நான் திரும்ப வேணா படிக்கிறேன், விளக்க வேணாம்னு சொல்றேன். விளங்கலனா என்கிட்ட என்னன்னு கேட்காதீங்க, அது அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, விவாகரத்து தலாக்கு செய்வதற்கான முறையான வார்த்தைகளை எழுதும் போது விவாகரத்தை நியத் செய்ய வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது பாயிண்ட் என்ன? எழுதப்பட்ட வாசகங்களை வாயால் மொழிந்திடல் வேண்டும். இரண்டாவது. மூணாவது என்ன? எழுதும் போதும் மொழியும் போதும் இரு சாட்சிகள் உடன் இருக்க வேண்டும். எனவே தங்கள் மகன் இன்னாருடைய பேரை சொல்லி தலாக்கு சொல்லி கடிதம் எழுதும் போது இந்த சட்ட விதிகளை அடிப்படையாக வைத்திருந்தால் அந்த தலாக் சரிய சட்டப்படி செல்லும். 3 பாயிண்ட் சொல்றாங்க. இது என்ன ஃபத்வான்னு தெரியல, அது வேற விஷயம். ஒருத்தர் ஃபத்வா கேட்டா, என் மகன் இப்படி தலாக் விட்டுருக்கான் அல்லது தபால்ல தலாக் விட்டுருக்கான், இந்த தலாக்கு செல்லுபடி ஆகுமா ஆகாதா? ஒன்னும் செல்லுபடி ஆகும் அல்லது செல்லுபடி ஆகாது. இதான ஃபத்வா இருக்கணும். அதுக்குண்டான ஆதாரங்களை சொல்லணும். இங்க என்னன்னா 3 நிபந்தனையை போட்டு இந்த நிபந்தனையின் அடிப்படையில் இருந்தால் தலாக்கு செல்லுபடி ஆகும். அந்த அது விளங்கல. யாருக்கு? யாரு ஃபத்வா கேட்டாரோ அவருக்கே விளங்கல. நம்ம எதுக்கு கேட்டோம், என்ன பதில் எழுதிருக்கிறாங்கன்னு அவருக்கே விளங்கல. சரி இருக்கட்டும். இதுல என்ன விவகாரம், என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது விவாகரத்து செய்யும் போது கடிதம் எழுதலாமா? கடிதம் எழுதும் போது நியத்து வேணும். தலாக் 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 அப்படின்னு 3 பேரை எழுதுறாங்க வைங்க. ஒன்னையும் நான் தலாக் சொல்லிவிட்டேன் அப்படின்னு எழுதும் போது நியத்து வேணுமா? தலாக் சொல்றேன் அப்படின்னு நியத்து வேணுமா? 2வது என்ன வேணும்?
தலாக்குன்னு எழுதினா மட்டும் போதாது, அது வாயால சொல்லணும். தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லணுமா. மூணாவது நிபந்தனை என்ன? எழுதும் போதும் வாயால சொல்லும் போதும் ரெண்டு பேரை பக்கத்துல சாட்சி வச்சுக்கணுமா. இப்படி இருந்தா அந்த தலாக்கு போதுமா? நான் கேட்கிறேன், இப்படி இருந்து தலாக்கு சொன்னா எந்தெந்த ஆலிம் சாக்கள்னா கையெழுத்து போட்டீங்களோ நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இது மார்க் அடிப்படையில் கூடுமா கூடாதான்னு ஆயத்த ஹதீஸின் அடிப்படையில் நான் ரெண்டாவது சொல்றேன். இந்த அடிப்படையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு தலாக் தலாக்னு சொல்லி ஒரு கடிதத்தை தருகிறார். அவர் அடிப்படையில் ரெண்டு சாட்சியும் இருக்கலாம், இதா இருக்கலாம். இத மாதிரி ஒரு விவகாரம் இருந்தா நீங்க உங்களுடைய குடும்பத்துல அல்லது உங்களுக்கு இப்படி ஒன்று நடந்தா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? ஏன் உங்க தங்கச்சிக்கு அக்காவுக்கு அப்படி நடந்தா ஏத்துக்கிடுவீங்களா? அப்ப மட்டும் பாதிக்கணும் குதிக்க மாட்டியா? அப்ப மட்டும் இந்த தலாக்கு செல்லாதுன்னு நீங்க தீர்ப்பளிச்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. முதல்ல இந்த கடிதத்தின் மூலமாக அல்லது போனின் மூலமாக தலாக்கு சொன்னா கூடுமா? மார்க் அடிப்படையில் வருவோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதின ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைன உமத்தியுகுன்ன வஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா. அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் தலாக் விடுவதாக இருந்தால், நல்ல விளங்கிடுங்க, உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் தலாக் விடுவதாக இருந்தால் உங்க மனைவிமார்கள்ட்ட நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல சொல்றான்ல? முதல்ல அல்லாஹ் சொல்ல வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். இது எப்ப இறங்குச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியில பிரச்சனை ஏற்படுது. அந்த சம்பவத்தை இப்ப விளக்க இயலாது. அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், உங்களுடைய மனைவிமார்களை நீங்க தலாக் விடுவதாக இருந்தால் உங்க மனைவிமார்களை அழைத்து நீங்க சொல்லுங்க. குல்லி அஸ்வாஜிக்க உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இன் குன்துன்ன துரிதுன ஹயாத்தத் துன்யா, இந்த உலகம் தான் உங்களுக்கு வேண்டும் என்றால், அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதை நான் தாரேன். உங்களை நான் ஒரேடியாக விடவும் செய்கிறேன், தலாக்கு விட்டு விடுகிறேன் என்று அவங்களை அழைச்சு நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் எப்படி சொல்ல சொல்றான்? லண்டன்ல உட்கார்ந்துகிட்டு கடிதம் எழுதுன்னு சொல்லல, வீட்டுல உட்கார்ந்துகிட்டு கடிதம் எழுதுன்னு சொல்லல, ஜமாத்துல உட்கார்ந்துகிட்டு தலாக் விட்டுட்டேன்னு கடிதம் எழுத சொல்லல. அன்றைக்கு கடிதம் எழுதுகின்ற பழக்கமும் இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நேரடியா போய் சொல்லு அப்படிங்கிறான். நேரடியா நீ சொல்லணும். உன் மனைவிடத்துல நான் தலாக் விட்டுட்டேன்னு சொல்லு. எப்போ? அதுவும் திரும்ப ஞாபகப்படுத்துறேன், அல்லாஹ் சொல்லுகின்ற தலாக் விடுவதற்கு முன்னால் உள்ள நிபந்தனை இருக்குது, அது எல்லாம் கரெக்டாக செயல்படுத்தப்பட்டதுக்கு பின்னால அதுக்கு பின்னால இதை சொல்லணும். எடுத்த உடனே தலாக்குன்னு இல்ல, இத முதல்ல நேரடியா சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வாஷிஹிது தவை அதிலி மின்கும், நீங்கள் தலாக்கோ அல்லது திருமணமோ செய்கின்ற அந்த நேரத்தில் இரண்டு சாட்சிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு சாட்சிகள்னா என்ன? நீளமாக இருக்கக்கூடிய இரண்டு சாட்சிகள். இவன் லண்டன்ல உட்கார்ந்து துபாயில உட்கார்ந்து தலாக் விடுறான். யார சாட்சியா வச்சான்? அந்த சாட்சி நியாயமானவர்களா? அந்த சாட்சி அவங்க சொன்னா ஏத்துக்கலாமா? எத்தனை நிபந்தனை இருக்குது? நீ பேசாம ரெண்டு பேர் சாட்சிக்கு முன்னால, ரெண்டு பேருக்கு முன்னால நான் எழுதிட்டேன்னா அதை ஏத்துக்கிட முடியுமா? ரெண்டு சாட்சினா யாரு? பெண் தரப்புல இருந்து ஒரு சாட்சி, ஆண் தரப்புல இருந்து ஒரு சாட்சி வேணும். ஏற்கனவே இன்னொரு ஆயத்துல ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். இங்க இருந்து ஒரு ஆளு, பெண் தரப்பில் இருந்து ஒரு ஆளு, ஆண் தரப்பில் இருந்து ஒரு ஆள் வரணும். ரெண்டு பேர் வேணுமா இல்லையா? இவன் துபாயில இருந்து லெட்டர் எழுதுனா நான் தலாக் விட்டுட்டேன் அப்படின்னு ரெண்டு சாட்சி அங்க இருக்கான். எத்தனை சாட்சி? ரெண்டு சாட்சி இருந்தாலும் பெண் தரப்புடைய சாட்சி எங்க? பெண் தரப்புக்கு சாட்சி எங்க? அது இல்ல. இது எப்படிப்பா செல்லுபடி ஆகும்? அப்ப இந்த மாதிரி தலாக்கு கூடவே கூடாது. எந்த தலாக்? கடிதத்தின் மூலமாக எழுதுறாங்களே, நான் அங்க உட்கார்ந்து தலாக்கு, இங்க உட்கார்ந்து, அதெல்லாம் கிடையாது. ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், திருமணம் முடிப்பதற்கு இதே மாதிரி நிபந்தனை இருக்கு. திருமணம் முடிப்பதற்கும் ரெண்டு சாட்சி வேணும், கணவன் மனைவியுடைய ஆண் பெண்ணுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு இருக்கா இல்லையா? அந்த நேரத்தில் நீங்க அதாவது துபாயில இருந்து ஒருத்தன் நான் இந்த மாதிரி இந்த வீட்டு பிள்ளைய நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிடுவீங்களா? இந்த ஜமாத்து ஏத்துக்கிடுமா?
2 சாட்சி வச்சு, ஒண்ணு வேண்டாம், இந்த கையெழுத்து போட்ட இந்த ஆலிம்சாவுடைய வீட்டு பிள்ளைய நாங்க வந்து உட்கார்ந்து லெட்டர் எழுதுறேன், உங்களுடைய மகளை இவ்வளவு ரூபாய் மகருக்கு இந்த 2 பேருடைய சாட்சியின் முன்னிலையில் நான் திருமணம் செய்து விட்டேன், எனவே உங்களுடைய மகளை எனக்கு அனுப்பி வைங்கன்னா அனுப்புவியா? செருப்பு கட்டி அடிக்க மாட்டேன், நாங்களும் அடிப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அது ஏன் கூடாதுங்கிறீங்க? திருமணம் என்று வருகின்ற பொழுது 2 சாட்சி என்றால் ஆண் தரப்புல ஒண்ணு பெண் தரப்புல ஒண்ணுன்னு வழங்குறீங்கல்ல, அதுல வந்து எழுதுனா போறாது, 2 பேரும் வாய் விட்டு சொல்லணும் அப்படின்னு வழங்குறீங்களா இல்லையா? அதே மாதிரிதானே பிரியறதுக்கும் சேருவதற்கு ஒரு சட்டம் என்றால் பிரியறதுக்கு வேறு சட்டமா? 2க்கும் ஒன்றுதான். சேருவதற்கு என்ன சட்டமோ திருமணத்துக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பிரிவதற்கும். அதனால இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான், தலாக்கு விடுவதா இருந்தால் நேருக்கு நேரா நீ சொல்லு, உன் மனைவிடத்துல உனக்கு நேருக்கு நேரா வந்து சொல்லு. இதை எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்காங்க தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய மனைவியை தலாக் விட்டாங்க. இப்னு உமர் அவர்கள் தன்னுடைய மனைவியை தலாக் விட்டாங்க. எப்ப தலாக் விடுறாங்கன்னா, அவங்களுடைய மனைவி மாதவிலக்காக இருக்கின்ற அந்த நேரத்தில் தலாக் விட்டாங்க. தலாக் விட்ட இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வந்து கிடைக்குது. என்ன கிடைக்குது? இந்த மாதிரி இப்னு உமர் வந்து தன்னுடைய மனைவிய அவங்க மாதவிலக்கா இருக்கும்போது தலாக் விட்டாங்க அப்படின்னு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படியா ஃபல் யுராஜிஹா, முதல்ல இப்னு உமர்ட்ட சொல்லுங்க, அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியை தலாக் விட்ட அந்த பெண்ணை முதல்ல திரும்ப அழைக்க சொல்லுங்க. மாதவிலக்கு நேரத்தில் தலாக் விடக்கூடாது, திரும்ப அழைக்க சொல்லுங்க. திரும்ப அழைக்க சொல்லி லியத்ருக்குஹா, வீட்டுல வைக்க சொல்லுங்க. அதுக்கு பின்னால அந்த பெண்ணு மாதவிலக்குல இருந்து தூய்மை அடையட்டும். அதற்கு பின்னால் அது நிறைய உன் வீட்டுல இருக்கணும். அதுக்கு பின்னால அந்த பெண்ணு மாதவிலக்கு ஏற்படும். அதுக்கு பின்னால அடுத்த அந்த மாத விலக்குல இருந்து தூய்மை அடைவாள, அப்பதான் நீ விரும்பினால் தலாக் சொல்லு, இல்லன்னா அந்த பெண்ணை உன்னோட சேர்த்து வச்சுக்க. இதுல அடிப்படை சட்டம் வந்து மாதவிலக்கா இருக்கும் போது ஒரு பெண்ணை தலாக் விடக்கூடாது. நீ லண்டன்ல உட்கார்ந்து தபால் எழுதுறிய தலாக் தலாக்னு, உன் பொண்டாட்டி எந்த நிலையில இருந்தாலும் உனக்கு தெரியுமா? இந்த ஹதீஸின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன ஆக்குறாங்க? தலாக்கு விடும்போது உன் மனைவி மாதவிலக்கா இருக்கக்கூடாது. மாதவிலக்கா இருக்கின்ற நிலையில் நீ தலாக்கு விட்ட என்றால் அந்த தலாக்கு செல்லுபடி ஆகாது. இங்க என்ன நடக்கணும் உனக்கு என்ன தெரியும்? நீ அங்கேல உட்கார்ந்துட்டு இருக்கிற, சரி இது ஒரு சட்டம். இரண்டாவது ரசூலுல்லாஹ் இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இப்னு உமர்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது, உன் மனைவியை நீ கூட்டு வச்சுக்க, உன் பக்கத்துல நீ வச்சுக்க, அவளுக்கு நீ சாப்பாடு கொடு, உணவு கொடு, திரும்ப ஒரு மாதவிலக்கு வரட்டும், அதுக்கு பின்னால ஒரு தூய்மை வரட்டும், அதுக்கு பின்னால நீ தலாக் கொடு. இவ்வளவு சேர்த்து வச்சுட்டு செய்யுனாங்க ரசூலுல்லாஹ். நீ தலாக் கொடுவதா இருந்தா இங்க இருந்து 4 வருஷத்துக்கு சவுதியில போய் உட்கார்ந்துகிட்டு துபாயில உட்கார்ந்துகிட்டு என் பொண்டாட்டி பிடிக்கலன்னு எழுதாத. நீ தலாக் கொடுறியா, அதுதான் உன்னுடைய இறுதி தீர்வா? தலாக் விட்டுத்தான் ஆகணுமா? உன் மனைவியோடு வாழு, 1 மாசம் வாழு, 2 மாசம் வாழு, ஒரு 3 மாசம் வாழு, அதுக்கு பின்னாலே தலாக் கொடு. இந்த சட்டம் இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குதா விளங்கலையா? இதெல்லாம் அந்த ஆலிம்சாக்கு தெரியாதா? தெரியும், தெரியும், தெரியாம ஒண்ணு இல்ல, ஆனா சொல்ல மாட்டாங்க. சொல்லாதனாலதான் இவ்வளவு கேடு. அதனால மார்க்க குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இந்த தபால் மூலமாக தலாக் கூறுறது, போன் மூலமா தலாக், இதெல்லாம் கிடையாது. நேருக்கு நேரா நீ வா, நேருக்கு நேரா வந்து நேருக்கு நேரா பேச பண்ணி 2 சாட்சிகளை வை. அந்த தரப்புல பெண் தரப்புல இருந்து ஒரு சாட்சி, ஆண் தரப்புல இருந்து ஒரு சாட்சி, இந்த சாட்சிகளை வைத்துக் கொண்டு நீ தலாக் விடு. இவ்வளவு அற்புதமா இஸ்லாம் சட்டம் சொல்லும் போது நம்ம ஆட்கள் இங்க இருந்து பத்துவா கொடுக்கறாங்க, தலாக்கு தபால்ல கொடுத்தா செல்லுபடி ஆகும், 2 சாட்சி வச்சிருந்தவங்க கொடுத்தா செல்லுபடி ஆகும். நான் கேட்கிறேன், இதுக்கு ஒரு ஹதீஸை நீங்க காட்ட முடியுமா? ஒரே ஒரு பலவீனமான ஹதீஸாவது காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன சஹாபாக்கள் மனைவிமார்கள் விட்டுட்டு வெளியூருக்கு போகவே இல்லையா? போயிருந்தாங்களே, எத்தனையோ போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்களே. அப்ப அவங்க வந்து தலாக் விடுவதா இருந்தா எந்த முறையை கையாண்டிருப்பாங்க? பல ஹதீஸ்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து தான் தலாக் விட்டுருப்பாங்க, அல்லது ஏற்கனவே தலாக் விட்டுட்டு அவங்க வெளியூருக்கு போயிருப்பாங்க. இப்படித்தான் நடக்கும். தபால் மூலமா தலாக் விட்ட சம்பவங்களை ஹதீஸ்ல இருந்து ஒண்ணா நீங்க காட்ட முடியுமா? கேட்டா
இந்த மதுஹப் எல்லாமே ஹதீஸின் அடிப்படையில் தான் இருக்கலாம். நீ சொல்றீல்ல மதுஹப்புகள் எல்லாமே ஹதீஸ் அடிப்படையா வைத்துதான் இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க கொடுத்த இந்த மதுஹப் ஃபத்வாவுக்கு ஆயத் ஹதீஸ காட்ட முடியுமா? ஒரு ஆயத்த ஒரு ஹதீஸ எங்க இருந்து காட்ட முடியும்? அதுதான் நாங்க மதுஹப் குப்பங்கிறோம். இந்த மதுஹப்பை பின்பற்றனாலதான் அவன் இஷ்டத்துக்கு தலாக் கூறான். தலாக் சொன்ன உடனே சேர முடியாது நீங்க சொன்னதுனாலதான் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு குமரிக் கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எதிராக துவா செய்து கொண்டு இருக்கிறார்கள். செய்ய மாட்டாங்களா? கண்ணீர் வடிக்கிறாள், என் மாப்பிள்ளை என் முன்னால கொண்டு விடு, அவர் தலாக் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாள். அந்த பெண்ணு அழுகையுமாக, அந்த பெண்ணு மனவேதனையோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால், ஆலிம் சாக்களே, ஃபத்வா கொடுத்த ஆலிம் சாக்களே, உங்களுடைய நிலை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ரெண்டு பேர் நல்ல நிலையில வாழ்றாங்க, சுமூகமா வாழ்றாங்க, வாழுகின்ற சூழலை இருக்குது. இப்படி இருந்தும் அவர்கள் அநியாயமா பிரிக்க பார்க்கிறீங்களே, கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் இல்லாம அநியாயமா அவர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லாம பிரிக்க பார்க்கிறீங்களே, எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள், எவ்வளவு பெரிய அநியாயங்கள். எனவே சகோதரர்களே, தலாக் என்பது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் மிக 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 ஜாக்கிரதையாக கையாளுகின்ற ஒரு விஷயம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதுக்கெடுத்தாலும் தலாக் விடுகின்ற சட்டத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை. முடிஞ்ச மட்டும் சேர்ந்து வாழு, உனக்கு முடியாது என்று வந்தால் சாவுதான் நிலை, பிழைக்கவே முடியாது, இவளோடு வாழவே முடியாது, கடைசி காலம் இதுதான் என்ற நிலை வந்தா அப்பந்தான் நீ தலாக் என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கலாமே தவிர அதற்கு முன்னால் இந்த தலாக்கை கையில் எடுக்காத என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போன்று தலாக்கு எளிமையாக இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி நீ பேசாம உன் இஷ்டத்துக்கு தபால்ல போன்ல உன் இஷ்டத்துக்கு எங்கனாலும் தலாக் சொல்லலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, வல்லல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இஸ்லாம் சொன்ன இந்த சட்டத்தை, குர்ஆன் ஹதீஸ் சொன்ன இந்த சட்டத்தை தெளிவாக புரிந்து செயல்படுகின்ற, இன்னும் இதே போன்ற சட்டங்களை தெரியாத அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah